இந்தியா வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷனோட சேர்ந்து ஆஸ் அ நாலேஜ் பார்ட்னர் இந்த மாதிரி சேஃப் ஸ்ட்ரீட்ஸ்ங்கிற ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்ல 10 லொகேஷன்ல நடக்க போற ஒரு ப்ராஜெக்ட். அதுல ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கிறது தான் விகேகே மேனன் ரோட் சித்தாபுதூர்ல. இங்க வந்து ஒரு கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் ஒரு கார்பரேஷன் எலிமெண்டரி ஸ்கூல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் எடுத்து நாங்க பண்ணியிருக்கோம். இதை வந்து டாக்டிக்கல் அர்பனிசம் அப்படின்னு சொல்லுவோம். டாக்டிக்கல் அப்படின்னா ரேபிட் இன்டர்வென்ஷன், அதாவது குவிக் இன்டர்வென்ஷனுக்காக இந்த மாதிரி பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி போலார்ட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ற ஒரு இன்டர்வென்ஷன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரோடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, அதாவது பெடஸ்ட்ரியனுக்கான தனி இடம், வெஹிக்கிள் போறதுக்கும் அதோட இடம், அதுக்கப்புறம் சேஃபான கிராசிங்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து அங்க எல்லா இடத்துலயுமே கிராசிங் பண்ற மாதிரியான ஒரு சினாரியோ இருந்தது. அது மட்டும் இல்லாம இங்க பர்டிகுலர் ரோட்ல வந்து வெஹிக்கிள்ஸ் அதிகமா போறது இல்லை. அதனால நிறைய பார்க்கிங், நிறைய ஸ்பேஸ் இருந்ததுனால நிறைய வண்டிங்க வந்து லாங் டேர்ம் பார்க்கிங் வந்து போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவே வந்து பசங்க நடந்து வரும்போது, ஸ்கூலுக்கு வரும்போது அது ஒரு ஆப்ஸ்டிக்கலா இருந்துச்சு. ஸோ பசங்க பாத்தீங்கன்னா ரோட்ல தான் வந்து நடக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதே மாதிரி நைட் டைம், மார்னிங் டைம்லலாம் வந்து நிறைய இந்த நெய்பர்ஹுட் ரெசிடென்சஸ்ல இருந்தா மக்கள் வந்து வாக்கிங் பண்றதுக்கு வராங்க. மார்னிங் வாக்கிங், ஈவினிங் வாக்கிங். அதுக்கெல்லாமே வந்து இது ஒரு அன்சேஃபான லொகேஷனா இருந்தது. ஏன்னா லைட்டிங் கம்மியா இருக்கும் அண்ட் பார்க்கிங் இருந்ததுனால பார்க்கிங்க்கு பின்னாடி இருந்த இடம், அந்த செவரு கிட்ட எல்லாம் வந்து நிறைய ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அன்வான்ட் ஆக்டிவிட்டிஸ், அன்சேஃப் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி இந்த ரோட் டிசைனை வந்து மீண்டும் வந்து புதுப்பிச்சதுனால பார்க்கிங் ரிமூவ் ஆயிருக்கு. அதே சமயம் பார்க்கிங்க்கு நீட் இருக்கிற அளவுக்கு நாங்க பார்க்கிங்கும் இடம் கொடுத்துருக்கோம். எஸ்பெஷலி ஸ்கூல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இப்போ பேரண்ட்ஸ் பிக்கப் பண்ண வருவாங்க, ட்ராப் ஆஃப் பண்ண வருவாங்க, அவங்களோட வண்டியை நிறுத்துறதுக்கு இடம் இருக்கும். அதே சமயம் மற்ற பக்கத்துல இருக்கிற கடைங்களுக்கு வந்துட்டு போறவங்களுக்கு பார்க்கிங் பண்றதுக்கு இடம் இருக்கும். பட் அதை தாண்டி லாங் டேர்ம் பார்க்கிங்கை நம்ம கண்டிப்பா இந்த ஸ்ட்ரீட்ல இருந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இதோட கீ ஆஸ்பெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக்லி ஒரு ஸ்கூல் ஸ்ட்ரீட்டோட டிசைன் எப்படி இருக்கணும்னா, வண்டி வாகனம் வந்து ஸ்லோவா வரணும். மினிமம் 20 to 30 km/h தான் வண்டியோட ஸ்பீடு இருக்கணும். ஸோ அந்த ஸ்பீடை குறைக்கிறதுக்காக தான் இந்த பெயிண்ட் மார்க்கிங்ஸை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு ஜங்ஷனை வந்து எப்பவுமே ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறோம். எஸ்பெஷலி ஒரு ஸ்கூல் ரோடுக்குள்ள நம்ம டேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கிறதா இந்த பெயிண்டிங். அதுலயுமே ஒரு தீம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஜென்ரலா எனி பேட்டர்ன் கொண்டு வராம ஸ்கூலுக்கான ஒரு ஸ்ட்ரீட்டுங்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னா ஜங்ஷன் வந்து ப்ளூ அண்ட் அதுக்கு நடுவுல ஒரு ஆமை இருக்கும். ஸோ ஆமை அப்படி நம்ம ஜென்ரலா வந்து சின்ன வயசுல படிக்கிற ஒரு ஸ்டோரி தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஸோ இந்த ஸ்கூல் ஸ்ட்ரீட்ல நம்ம ஸ்லோ டவுன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஆமையை ஒரு சின்னமா கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அதே மாதிரி ஒரு நாட் ஓன்லி பேட்டர்ன் பட் ஆமையை வந்து ஒரு மேஸ்காட்டா கூட நம்ம கொண்டு வரலாம். அதாவது இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஒரு மேஸ்காட் இருந்துச்சுன்னா ஒரு அம்பாசிடர் மாதிரி, ஒரு மேஸ்காட் மாதிரி. ஸோ அந்த மேஸ்காட்டா வந்து இந்த ஆமையை நாங்கள் பார்க்குறோம் ஃபார் அ ஸ்கூல் ஸ்ட்ரீட். ஸோ அது வந்து சைன் போர்ட்ஸ் அண்ட் அட் சேம் டைம் இப்போ ரோட் பெயிண்டிங், இது ரெண்டுத்துலையுமே வந்து அந்த ஆமை வந்து ஒரு கேரக்டரா வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஸோ அது வந்து டிசைன் கான்செப்ட். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே வந்து நாங்கள் போலார்ட் ஸ்பேசிங், போலார்ட் வச்சிருக்கிற லைன், ஜங்ஷன் பேட்டர்ன், டேர்னிங் ரேடியஸ், ஜீப்ரா கிராசிங், இது எல்லாமே வந்து ஆஸ் பர் கைட்லைன்ஸ் இந்தியன் ரோட்ஸ் காங்கிரஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் we have applied on the site. பிகாஸ் இப்போ நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 meters இடம் கொடுக்கணும். இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடம் நிறைய இருக்கு. விகேகே மேனன் ரோடு வந்து ஒரு நல்ல ப்ராட் ரோடு. ஸோ அதனால வாக்கிங்க்கு வந்து நாங்கள் 3.5 meters வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கோம். அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் போறதுக்கு வந்து இவ்வளோ இடம் தேவைப்படலை. ஏன்னா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்கள் வந்து எல்லா கவுண்ட்ஸுமே எடுப்போம். அதாவது வண்டியோட கவுண்ட் எவ்வளோ, பீக் டைம்ல எவ்வளோ, நான் பீக் டைம்ல எவ்வளோ, வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்ட்ஸ், எல்லா சினாரியோலையும் வந்து எவ்வளோ வண்டி போகுது, எவ்வளோ பெடஸ்ட்ரியன்ஸ் இருக்காங்க, எல்லா கவுண்டிங்கும் பார்த்து தான் டிசைனிங் வந்து நம்ம பண்றோம். அண்ட் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் நாங்கள் பண்ண கவுண்ட் படி பார்க்கும்போது இவ்வளோ போகிற வண்டிகளுக்கு இவ்வளோ கேரேஜ்வே கொடுத்தா போதும் அண்ட் பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், இது எல்லாமே பார்த்து கால்குலேட் பண்ணி டிசைன்ல கொண்டு வந்திருக்கோம். அண்ட் 10 லொகேஷன்ஸ்ல ஏன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா we want to create a
பிஹேவியர் சேஞ்ச் அக்ராஸ் த சிட்டி. இது ஒரு இடத்துல மட்டும் பண்ணா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் இம்பாக்ட் கிடைக்காது அப்படிங்கிறதுனால தான் 10 லொகேஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா டென்சிட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ். அதாவது ஒரு ஏரியால அதிகபட்சமா ஸ்கூல்ஸ் இருக்கிற இடமா நாங்க பார்த்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு ஸ்ட்ரீட் மட்டும் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த ஸ்ட்ரீட்ல வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் வந்து டெவலப் ஆகும். இப்போ மக்கள் கிட்டேருந்தே வந்து இது வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்ட்டு அவங்களே கேட்கணும் அப்படிங்கிறது தான் நாங்க விரும்புறோம். ஏன்னா ஸ்கூல் ஸ்ட்ரீட்ஸ் இப்படிதான் இருக்கணும், சேஃபா இருக்கணும் பசங்களுக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ஐடியா, ஆப்ஜெக்டிவ். ஏன்னா கோயம்புத்தூர்ல 5 ஜோன்ஸ் இருக்கு, 5 மண்டலங்கள். ஸோ நார்த், சென்ட்ரல், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் எல்லா ஜோன்ஸ்லயுமே வர மாதிரி இந்த லொகேஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இந்த சிட்டி வைட்ல நம்மளுக்கு இருக்கிற எல்லா மண்டலங்கள்லையுமே பீப்புளால இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். வெறும் ஒரு மண்டலத்துல மட்டும் இதை ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணாம இந்த மாதிரி நாங்க டிஸ்ட்ரிபியூட்டடா எடுத்துட்டு போயிருக்கோம் பிளானிங் லெவல்ல.